கர்நாடகாவில் அதிகாலை 4 மணிக்கு கோட் படத்தின் முதல் காட்சி தொடங்கிய நிலையில் தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான ரசிகர்கள் முதல் நாள் காட்சியை பார்க்க குவிந்தனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் பாரதி ராஜா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். படம் அப்படின்னாலே தமிழ்நாடு மட்டும் இல்ல, கர்நாடகாலையும் ரசிகர்கள் ஒரு திருவிழாவா கொண்டாடுவாங்க. அந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ரசிகர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பிரத்யேக காட்சி. இங்க அவர்கள் ரசிகர் பட்டாளம் இருக்குது, அவங்க கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, இந்த படம் வந்திருக்கு, எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? பெருசா இருக்குது. ரொம்ப நாளா எதிர்பார்த்தோம். பெருசா இருக்கும் சார். இந்த படம் பெரிய லெவல்ல இருக்கும். இதுக்கடுத்து இன்னொரு படம் பண்றாரு சார். அது முடிச்ச பிறகு முழுமையா அது அரசியல். இன்னொரு விஷயம், இங்க கர்நாடகா ரசிகர்கள் விஜய் படம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி வரவேற்பு இருக்கும். நீங்க பாக்கலாம், தமிழ்நாட்டில் கூட 9 மணிக்கு தான் ஷோ. இந்த தியேட்டருக்கு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்ககிட்ட கூட டிக்கெட் கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சோ எத்தனை பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து? சார், இங்க இருந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 200-300 பேர் வந்திருக்காங்க சார். ஆனாலும் டிக்கெட் பத்தல. 4 மணி ஷோக்கு அவங்க தமிழ்நாட்டில் லேட்டா இருக்கிறதுனால இங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துருக்கோம். எதிர்பார்த்ததை விட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். அது எல்லாமே இப்போ தமிழ்நாட்டில் ரெடியாக இருக்கிறதுனால இங்கே சீக்கிரமா வரதுனால இன்னும் கொஞ்சம் கிராஷ் அதிகமாக இருக்கு. எல்லாரும் இங்கே பெங்களூர்ல பார்க்கணுங்கிற கிராஷ். ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருக்கு. பெங்களூர்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு 150 ஸ்கிரீன் 4 மணி ஷோ போகுது சார். உங்க விஜய் படம் 4 மணி ஷோ பாக்குறீங்க, எப்படி இருக்கு? இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ரொம்பவே பிடிக்கும் விஜய். நான் விஜயோட ஃபேன், அதனால தான் நான் வந்ததே மெயின் காரணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.